ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தாங்க ஐயனார் துணை சீரியல். இந்த சீரியலில் எனக்கு இந்த காம்போ ரொம்பவே பிடிக்கும். என்னதான் நம்ம சோழனும் நிலாவும் பேராக இருந்தாலும் எனக்கு இந்த பாண்டியன் அண்ட் வானதி இவங்களோட பேரை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது எஸ்பெஷலி வானதியோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக ஒரு லவ்வருக்கு தகுந்த அத்தனை பர்ஃபெக்ட் மேட்சும் வந்து பார்த்திங்கன்னா வானதிக்கு இருக்குது. அவ்வளோ ஒரு அம்சம் எப்படி சொல்கிறது, அந்த வாய்க்கு வாய் வீட்டில் வந்து அவங்கள என்ன திட்டினாலும் வந்து நம்ம பாண்டிக்காக சப்போர்ட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவங்க வீட்டில் டு த எக்ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொடுமையாக அதுங்களுக்கு மேரேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே கொடுமையாக கட்டாயப்படுத்தி, அதுவும் வானதி வந்து எல்லாருக்கும் முன்னாடி வந்து ரிலேட்டிவ்லாம் கூட இன்வைட் பண்ணியிருப்பாங்க போல். எல்லாருக்கு முன்னாடியும் சொல்கிறாங்க, யாருமே காலைல வாங்கவே இல்லை, அவனை அண்ணன் தான் கூப்பிடுறது, அப்போ கூட என் ஃப்ரெண்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அண்ணன்னு கூப்பிடுது, எவ்வளவோ சொல்லி பார்க்குது, போடாங்குது. ஆனாலும் நான் அவனை கல்யாணம் பண்ணியே ஆவேன் அப்படின்ட்டு ஒத்த காலில் அவன் நின்றுட்டு இருந்தாப்புல. ஸோ ஃபைனலாக தாலி கட்டுற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக ஒரு டைலாக் விட்டுருப்பாங்க. ஸோ நான் வந்து 2 months ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவன் வந்து தாலி கட்டுறதை நிப்பாட்டியிருப்பான். ஸோ எப்படியும் கல்யாணம் நின்றுடணும்னு நினச்சேன், பட் ஆனால் இப்படி ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அவங்க ப்ரெக்னென்ட் சொல்லுவாங்கன்னு வேணா நீங்கள் பாண்டியே கால் பண்ணி கேளுங்க, ப்ரெக்னன்சி கிட் வாங்கிட்டு சொல்லுங்கள், செக் பண்ணி நானே இப்போவே காமிக்கிறேன், நான் 2 months ப்ரெக்னென்ட்டு, நான் அப்போவே வந்து மேரேஜ் பண்ணிக்க சொன்னால் வந்து அண்ணன் கண்ணன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து இங்கே ஒப்பிச்சுட்டு இருக்காங்க. பட் இங்கே ப்ரெக்னன்சி எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. பட் எனிவேஸ் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக போகுது. ஸோ இவங்களோட லவ் ட்ராக் ரொம்ப அழகாக காமிக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா காமிச்சா நல்லாயிருக்கும். வானதி கேரக்டர் வந்து ரொம்ப இயல்பாக நேச்சுரலாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஒரு லவ்வுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமும் போவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இருந்தாலும் அவங்க வீட்டில் பண்ணுற அப்போசிஷன் ரொம்ப ஓவராக இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க வந்து அவங்க மேலே பாசமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் எனிவேஸ் அவங்களுக்கு அந்த அன்பு எல்லாமே இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் ரொம்ப டீப்பாக யோசிக்க வேண்டாம். பட் இந்த பேர் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் இப்போ தான் லைட்டாக காதல் லைட்டாக ஒரு பனித்துளி மாதிரி, இந்த மலைத்துளி கூட வரல, பனித்துளி மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேரனுக்கும் நீலாக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்காக வேண்டிட்டு தீச்சட்டி எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் அதுக்கு ஐஸ் கட்டி வாங்கி வந்து வைக்கிறது, பால் சுடுக்கு தண்ணியை தள்ளி விடுறது, இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட பேருக்கு. பட் இந்த சோழன் மட்டும் பொய் சொல்லாமல் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சோழன் எல்லா கேரக்டரும் எனக்கு பிடிக்கும். பட் அந்த பொய் சொல்கிறது மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. அது கூட சீக்கிரம் மாற்றிட்டா நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணது, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அவங்களுக்குள்ள லைட்டாக இப்போ தான் காதல் மலர ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஃபீல் பண்ணுறேன் பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வானதி அண்ட் பாண்டியோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.